அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 10ஆம் தேதி இரண்டு பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம் சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவலே இருக்க வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக் காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சிபி ஸ்டடிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் சிபி ஸ்டடிஸ் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். அதுமாதிரி இந்த தகவலாம் நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். கண்டுபிடிட்டு நம்ப வேண்டாம். இப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ வள்ளுவர் சொன்ன மாதிரி, வள்ளுவர் ஐயா சொன்ன மாதிரி கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். அதுமாதிரி நான் செபி ஸ்டாட்டஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இந்த சொன்னது தான் நான் திரும்ப இங்கிலீஷில் சொல்ல போகிறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor or SEBI registered advisor. We are providing daily information or daily news of stock market or share market. நம்ம சொல்கிறது முழுக்க இன்றைய தகவல் தான். கிட்டத்தட்ட ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்க அனைத்து பங்குகளை பற்றிய தகவலையும் நம்ம சொல்லுவோம். ஸோ அவ்வளோ ஸ்டாக்குங்கிறது எவ்வளோ பெரிய ஸ்டாக்குங்கிறது நீங்களே முடிவு பண்ணுவாங்க. கிட்ட 4000 5000 ஷேர்ஸ்லாம் இருக்குது, அந்த கம்பெனிஸ் இருக்குது. அந்த கம்பெனியை பற்றி தகவலை சொல்லக்கூடிய ஒரு சேனல் தான் நம்ம சேனல். ஸோ ஒன்லி நியூஸு இன்ஃபர்மேஷன் இந்த தகவல்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ வீடியோக்குள்ள போய்லாம் எதுக்கு இப்படி டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நேற்று அனுபவம் கேட்டிருந்தார், அது அதுக்காக இந்த பதில் தான். ஸோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் தப்பாக புரிஞ்சிடுறாங்க. சொல்கிறது எல்லாமே தகவல், இருக்க எல்லா ஸ்டாக்கை பற்றியும் தகவல் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ப்ரீமியர் பாலிபிளிம்ஸ் லிமிடெட் 39 ரூபா கேன் பேசி 8 கோடி 1 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4%, நெட் ப்ராஃபிட் 2% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. அடுத்து பார்க்குறது இந்தியா ஜெலடைன் கெமிக்கல்ஸ் லிமிடெட் 355 ரூபா கேன் பேசி 6 கோடி 44 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10%, நெட் ப்ராஃபிட் 108% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. இயர்ல நெட் ப்ராஃபிட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேரிசெல் லிமிடெட் 980 ரூபா கேன் பேசி 27 கோடியே 47 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 16%, நெட் ப்ராஃபிட் 61% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் இதுவும் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. கேரிசெல் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பயாஸ் கன்சூமர் கேர் லிமிடெட் 296 ரூபா கேன் பேசி 43 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 30% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு இதுவும் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். கிராஃபைட் இந்தியா லிமிடெட் 539 ரூபா கேன் பேசி 76 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 13% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 66% டவுனாக இருக்குது, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 194 கோடி. ஸோ ப்ராஃபிட் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 120 கோடிக்கு மேலே கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் டவுனாக இருக்குது. SJVN லிமிடெட் 84 ரூபா கேன் பேசி 308 கோடி ப்ராஃபிட். இயர்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1%, நெட் ப்ராஃபிட் 30% டவுனாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு 130 கோடிக்கிட்ட என்னமோ கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். KPIT டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1193 ரூபா கேன் பேசி 179 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 8% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 17% டவுனாக இருக்குது. இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 கோடிக்கிட்ட கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் ஓவராலாக டவுனாக இருக்குது. பட் கம்பெனி 169 கோடி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இமாமி லிமிடெட் 525 ரூபா கேன் பேசி 148 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 10%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30% டவுனாக இருக்குது. ஸோ இங்கே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் குறைஞ்சிருக்கு. ஸோ அதான் ரிசல்ட் ஓவரால் டவுனு. 4 ரூபா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 3/4%. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 நவம்பர். பேமெண்ட் வந்து டிசம்பர் 9ஆம் தேதிக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க. செக்டர் வந்து பர்சனல் கேரில் இருக்காங்க இமாமி லிமிடெட். பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்டு கேட்குது, அதனால தான் நான் கொஞ்சம் மூச்சு விடாமல் பேசிகிட்டு இருக்கேன். அது பாட்டு சவுண்டு. ஸோ அதனால தான் மூச்சு விடாமல் பேசுகிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்தியன் டோனர் அண்ட் டெவலப்பர்ஸ் லிமிடெட் 273 ரூபா கேன் பேசி 5 கோடியே 38 லட்சம் ப்ராஃபிட்டு. இயர்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 3% டவுனாக இருக்குது, உயர்ந்திருக்கு. பட் சேல்ஸ் வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். டிவிடெண்டாக பார்த்தீங்கன்னா 6 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் 2.5% வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 14 நவம்பர். இதோட பேமெண்ட்டும் 9 டிசம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க இந்தியன் டோனர்ஸ். KDDL லிமிடெட் 2561 ரூபா கேன் பேசி 33 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 30% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 8% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக 15 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2% வருது. ரெக்கார்ட் வந்து 17 நவம்பர். செக்டர் வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி வாட்சஸில் இருக்காங்க. விதி ஸ்பெஷாலிட்டி ஃபுட் இன்கிரியன்ட் லிமிடெட் 337 ரூபா கேன் பேசி 10 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர்ல சேல்ஸ் 12% டவுனாக இருக்குது. இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3% வந்திருக்கு. சேல்ஸ் குறைஞ்சாலும் நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. காரணம் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அளவுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது, இல்லை ஃப்ளாட்டான ரிசல்ட்டாக இருக்குது. 1 ரூபா பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 1/2% வருது. ரெக்கார்ட் ஸ்டேட் வந்து 14 நவம்பர். செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் இருக்காங்க விதி ஸ்பெஷாலிட்டி. சாக்ஸாஃப்ட் லிமிடெட் 194 ரூபா கேன் பேசி 36 கோடி ப்ராஃபிட். இயர்ல சேல்ஸ் 20%, நெட் ப்ராஃபிட் 37% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 45 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் 1/4%. ரெக்கார்ட் ஸ்டேட் வந்து 14 நவம்பர். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்ட்டிங்கில் இருக்காங்க சாக்ஸாஃப்ட் லிமிடெட். பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் பாட்டு ரசிக்கார், அடிக்கடி பாட்டை போட்டு கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண லேட் ஆகிட்டு. ஸோ பாட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு, அதனால தான் நான் வந்து பாட்டை கவர் பண்ணதுக்காண்டி கொஞ்சம் நிற்காமல் பேசிகிட்டே இருக்கேன். இல்லை கேப் விட்டால் பாட்டு வந்துடும், அதுக்காண்டி தான்.
ஸோ அடுத்து நான் பார்க்குறது சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் 2140 ரூபா கரண்ட் பேஜ் 47 கோடி கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 17% நெட் ப்ராஃபிட் 58% வந்திருக்கு. ஸோ ஈரானியில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் 2 ரூபா தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4% குறைவாக இருக்குது. ரெக்கார்ட் டேட் ஸ்டேட் வந்து 14 நவம்பர். பேமெண்ட் வந்து 6 டிசம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சிக்டாக வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. 2000 ஸ்டாக்கு 2 ரூபா டிவிடெண்ட்ங்கிறது ஒரு பேருக்கான டிவிடெண்ட் தான். கோபால் ஸ்நாக்ஸ் லிமிடெட் 355 ரூபா கரண்ட் பேஜ் 26 கோடி ப்ராஃபிட். ஈரானியில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 10% டவுனாக இருக்குது. ஸோ போன வருஷத்தில் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு, ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. 25% டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் வந்து இது ஒரு சின்ன டிவிடெண்ட் தான். ரெக்கார்ட் டேட் ஸ்டேட் வந்து 17 நவம்பர். சிக்டா வந்து பேக்கேஜ் ஃபுட்ஸில் இருக்காங்க. டிவிடெண்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 6 டிசம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வீனஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ் லிமிடெட் 1278 ரூபா கரண்ட் பேஜ் 26 கோடி ப்ராஃபிட். ஈரானியில் சேல்ஸ் 27%, நெட் ப்ராஃபிட் 8% வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது வீனஸ் பைப்ஸோட ரிசல்ட்டு. 50% டிவிடெண்ட் தராங்க. 1200 ஸ்டாக்கு, வெறும் 50% டிவிடெண்ட், பேருக்கான டிவிடெண்ட். ரெக்கார்ட் வந்து 18 நவம்பர். சிக்டா பார்த்தீங்கன்னா ஐரன் ஸ்டீல். அடுத்து நம்ம பார்க்குறது அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் லிமிடெட் 702 ரூபா கரண்ட் பேஜ் 14 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 7%, நெட் ப்ராஃபிட் 19% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து தான் சூப்பரான ரிசல்ட்டாக இருந்திருக்கும். 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இது சின்ன டிவிடெண்ட் தான், ஏன்னா 700 ரூபா ஸ்டாக்கு. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 18 நவம்பர். சிக்டா வந்து ஃபார்மாசிட்டிக்கல். நவ்னீத் எஜுகேஷன் லிமிடெட் 184 ரூபா கரண்ட் பேஜ் 15 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த கம்பெனி தான் லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 15 கோடி. போன வருஷம் இதே குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 157 கோடி ப்ராஃபிட். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸில் வந்திருக்கு. அதுமாதிரி போன குவார்ட்டர்லேயே 5 கோடி லாஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ் அதிகரிச்சிருக்கு போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணால். ஸோ ரிசல்ட்டு லாஸுங்கும் போதே டவுன் தான். ஸோ ஓவரால் ரிசல்ட் டவுனாக இருக்குது. 1 ரூபா பைசா வழக்கம்போல் டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் வந்து 18 நவம்பர். செக்டர் வந்து பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷனில் இருக்காங்க. முக்கியமாக புக்ஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்காங்க. நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது இந்த புக்கெல்லாம் படிச்சிருப்போம். உங்கள் இதில் பிரிண்ட் ஆகியிருந்திருக்கும் நவ்னீத்னு. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் 233 ரூபா கரண்ட் பேஜ் 710 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 78%, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3% வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஓகேவான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட்கோ 1 ரூபா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு 0.5% கிட்ட வருது. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 19 நவம்பர். எக்ஸிட்டும் அதே தான். சிக்டா வந்து ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனாக இருக்காங்க. ஹவுசிங் அர்பன் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்து QGO ஃபைனான்ஸ் லிமிடெட் 48 ரூபா கரண்ட் பேஜ் 84 கோடி 84 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7%, நெட் ப்ராஃபிட் 11%. ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. QGO ஃபைனான்ஸ் 84 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்டாக 15 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் வந்து 4% வருது. ரெக்கார்ட் வந்து 21 நவம்பர். சிக்டா வந்து NBFC. அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிலர். இதுமாதிரி தமிழில் பார்த்துட்டு தான் அறிவாக வந்திருப்பீங்க. டாடா மோட்டார் நியூஸுங்கிறது அது வீடியோ வந்து வீடியோட கடைசியில் இருக்குது. என்னடா பொழுது போச்சு, ஒரு நல்ல நியூஸ் எதுவுமே வரலையே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. அநேகமாக இந்த டாடா இதை அப்டேட் பண்ணுறது நம்மளாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்கமிங் போர்டு மீட்டிங்கை பார்த்துட்டு கடைசியில் அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்க்குறது இன்ஃபோ எட்ஜ் இந்தியா லிமிடெட் 1342 ரூபா கரண்ட் பேஜ் 12 நவம்பரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண ரெக்கார்டு வந்து 21 நவம்பர். சிக்டா வந்து இன்டர்நெட் கேட்டலாகில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 3 ரூபா 60 பைசா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு 3 ரூபா தரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க மாதிரி தெரியுது. சயாஜி ஹோட்டல் இந்தோர் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 845 13 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. சிக்டா வந்து ஹவுஸ் ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட் தரல. ஒரு சின்ன குறிப்பு ஒரு இன்டர்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டாக் இருக்குது. சயாஜி ஹோட்டல்ஸ் இது இண்டோர்னு இருக்குது. இன்னொன்று சயாஜி ஹோட்டல்ஸ்னு இருக்குது. இன்னொன்று சயாஜி ஹோட்டல்ஸ் பூனே லிமிடெட்னு ஒன்று இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரே கம்பெனி தான், ஆனால் 3 ஸ்டாக்காக லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சில ஷேர் ஹோல்டர் இது யாராக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும். ஒரே மாதிரி தான் பேர் இருக்கும், பட் கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். பட் என்ன சில கம்பெனி ஒரே குரூப்பில் இருக்கும், சில கம்பெனி வந்து அது வேறு குரூப்பாக இருக்கும். சில கம்பெனி பஜாஜ் ஸ்டீலில் இருக்கும், அது நீங்கள் பஜாஜ் கம்பெனி நினைப்பீங்க, அது மற்ற வேறு பஜாஜாக இருக்கும். ஸோ அதனால் என்றைக்குமே ஒரு கம்பெனி வாங்குறதுக்கு முன்னாடி முழுக்க ஃபுல்ஸ்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. வெறும் பேரை வச்சு நம்பினீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு இன்டர்னல் சொல்கிறேன். இந்த ஸ்டாக்குன்னு இல்லை, எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே டாட்டாவாக இருக்கட்டும் இல்லை எதாக இருக்கட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா PPAP ஆட்டோமேட்டிவ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 255 13 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் ரெக்கார்ட் வந்து 19 நவம்பர். சிக்டா வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி 1 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக கொடுத்தாங்க. மேற்கொண்டு இது 2ஆம் டிவிடெண்ட் 1 ரூபா இல்லை 1 ரூபா 50 பைசா அந்த மாதிரி டிவிடெண்ட் வரலாம். அடுத்து நண்பர்கள் நிறைய பேர் எடுத்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் நேற்று வீடியோவில் சொல்லணும்னு நினச்சா மறந்து போயிட்டேன். அது வேறு ஒன்றும் இல்லை, இந்த IRB இன்வெஸ்ட் ஃபண்டு தான். ஸோ இவங்களோட டிவிடெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 62 ரூபா 13 நவம்பர். அதனால் 2 நாளில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து முடிவெடுப்பாங்க. அதுமாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18 நவம்பர். சிக்டா வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. கேபிட்டல் இன்ஃப்ரா, PG இன்வெஸ்ட், இந்த IRB இன்வெஸ்ட் இது எல்லாமே ஒரு வகையான இன்வெஸ்ட் தான். நிறைய நண்பர்கள் சில பேர் ஆல்டர்னேட்டிவாக கேட்பாங்க, இது மாதிரி நம்ம வேறு ஏதாவது பாண்டு கிண்டில் போடுறதுக்கு பதில் இந்த IRB இந்த மாதிரி இன்வெஸ்ட்டில் போடலாமா? அதேமாதிரி சில நண்பர்கள் ரேட்டை பற்றி கேட்குறீங்க. RET ரேட்டு, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு.
ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் கிரிட் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது. அது இந்த ரேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது. ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் மால்லாம் கட்டி அதை வாடகைக்கு விட்டு அதில் வந்து அவர் வருமானத்தை நம்மளுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியான பிஸ்னஸ் தான் இது. இதெல்லாம் பாண்ட் வந்து அந்தளவுக்கு ரிஸ்கி கிடையாது. அவங்க வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றணும். பெரும்பாலும் பாண்ட் வந்து பேங்க்ரப்ட் ஆகி இந்த மாதிரி எதாவது பிரச்சனைனா தான் உங்களுக்கு பிரச்சனை தவிர மற்றபடி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே தான் இருக்கும். மாதம் உங்களுக்கு வட்டி இல்லை குவார்ட்டர்லி வட்டி இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை வட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் இங்கே வந்து என்னென்னா பிஜி இன்விட்டு, ஐஆர்பி இன்விட்டு, கேபிட்டல் இன்ஃப்ரா இன்விட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி எந்த அளவுக்கு அவங்க இன்கம் கொடுப்பாங்கிறது கேள்விக்குறி. சில நேரம் ரொம்ப லாஸ்ட்டில் ஆகும்போது கேஷ் வராத டைமில் அவங்க கொடுக்காமலும் போகலாம். பட் கொஞ்சமாவது கொடுப்பாங்க, பட் கொடுக்காமலும் போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அதனால தான் இதில் ரிஸ்க் இருக்குது பாண்டை கம்பேர் பண்ணால். ஸோ பாண்ட் அதெல்லாம் சேஃபானது. ஸோ பாண்டுக்கு இது ஆல்டர்னேட்டிவாக கேட்டிங்கன்னா அது கரெக்டான ஆல்டர்னேட்டிவாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். பாண்டுங்கிறது அது தனி, அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். அதில் இருக்க ரிஸ்க் இதில் இருக்க ரிஸ்க் அதில் இருக்காது அந்தளவுக்கு. அதில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி. பட் நல்ல கம்பெனியாக பார்த்து எடுக்கணும். அதே நல்ல செக்யூர்டு பாண்டு, AAA, AA இந்த மாதிரி இது எடுக்கலாம். எந்தளவுக்கு ரேட்டிங் குறையுதோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுவாங்க, ரிஸ்க்கும் கொஞ்சம் கூடும். சிம்பிள் லாஜிக் தான். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கமோ அந்தளவுக்கு ரிவார்டும் இருக்கும். எவ்வளோ ரிவார்டு எடுக்கிங்களோ அந்தளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ இதுதான் கம்பேர் பண்ணுறது. மற்றபடி இந்த கம்பெனிலாம் ஓரளவுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ சின்னதாக இருக்க மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து ஓரளவுக்கு மாதம் தான் கொடுக்குறாங்க, பட் இந்த ஃபியூச்சரில் கொடுப்பாங்கிறது கேள்விக்குறி. ஸோ அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தடவை செபி ஸ்டார்ட் அட்வைஸ் கேளுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி இவங்களாம் ரெகுலராக டிவிடெண்ட் தருவாங்கன்னு. ஸோ நண்பர் கேட்டிருந்தீங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட் விஷன் லிமிடெட் 20 ரூபா காயின் பேசி 14 நவம்பரில் போர்ட் மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே என்ன சொன்னாங்க. செக்டர் வந்து ட்ரேடிங் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்ட் தரல. 2017 ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிவிடெண்ட் தருவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது. நான் இப்போ ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 20 ரூபா தான் இருக்குது. அப்போ என்ன இருந்ததுன்னு தெரியல. ஸோ வேணால் மேபி எனக்கு தெரிஞ்சு 5 பைசா 10 பைசா தரலாம், இல்லை அது கூட தராமல் போகலாம், இல்லை 1 ரூபா கூட தரலாம். அது கம்பெனியை பொறுத்திருக்கு. பட் கம்பெனியோட ஃபண்டமெண்டலாக அந்தளவுக்கு பெருசாக இந்த மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுமாதிரி செபி வந்து 2ஆம் தேதி ஒரு சர்க்குலர் விட்டுருக்காங்க. நண்பர் ரூபா தான் காலையில் எனக்கு இந்த சர்க்குலர் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தார். அவர் நம்ம யூடியூப் பார்க்குற நண்பர் தான் நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருந்தார். ஸோ இது மாதிரி டிஜிட்டல் கோல்டுக்கு வந்து நிறைய செபி ஒரு ஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. பட் இது வந்து படித்தேன். பட் எனக்கு பெரியசாக அதிர்ச்சிலாம் இல்லை. ஏன்னா இது எதிர்பார்த்தது. இதில் என்ன இருக்குது, இந்த செபி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் இந்த மாதிரி இதுதான் செபி வந்து ரெஜிஸ்டர்டு. RBI இவங்களாம் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இதில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க தான் ஆக்ஷன் எடுத்து எதாவது பண்ணுவாங்க. பட் இந்த டிஜிட்டல் கோல்டு, கோல்டு அப்படின்னு நம்ம ஆன்லைனில் நிறைய இருக்குது. வாங்க எங்கிட்ட கோல்டு பண்ணுங்கள், நீங்கள் 10 ரூபா இருந்தால் கூட ஒரு கோல்டு வாங்கலாம், 20 ரூபா இருந்தாலும் கோல்டு வாங்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையே ரெகுலேட்டட் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு நம்பிக்கை தான், அவ்வளோதான். நீங்கள் போடுறீங்க, நாளைக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க, கொடுக்காமலும் போகலாம். பட் கொடுக்காம போன பட்சத்தில் செபி வந்து ஆக்ஷன் எடுக்காது அப்படிங்கிறதுக்கு அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வந்து எங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. எங்கள் கண்ட்ரோலில் வந்து ETF இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இவங்க கொடுக்குறதா நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். மற்றபடி இந்த மாதிரி டிஜிட்டல் கோல்டு, கோல்டு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து எங்கள் கண்ட்ரோலில் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் அது RBI கண்ட்ரோலையும் வராது. அது ஒரு தனியான பிளாட்ஃபார்ம் தான். அவங்க வந்து இது மாதிரி எங்கள்கிட்ட பணம் வாங்கி உங்களுக்கு கோல்டு தரணும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. தரலாம், தராமலும் போகலாம், அது அவங்க இருப்போம். அதுக்கு அவங்களோட கம்பெனியை பொறுத்திருக்கு. ஸோ அதில் வந்து எங்களுக்கு ரிஸ்க்கு, அந்த ரிஸ்க் வந்து எங்கள் இதில் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னா எச்சரிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாக இருக்கணும். நம்மளே மாதிரி ETF, கோல்டு, BC இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி செபி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அதில் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம் தான். பட் அதில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது. நாளைக்கு அவங்க ஏதோ ஒன்று ஆகிட்டுன்னா அந்த பணம் உங்களுக்கு திரும்ப வரதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறது தான் செபியோட சொல்ல வர்றது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக நம்ம வந்துவிட்டோம் நம்மளோட ஃபைனல் டச்சுக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். தமிழில் என்னத்தை போடணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். வீடியோவோட தமிழில் போட்டால் தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்ல வேலை சிக்கிட்டு நம்ம டாடா மோட்டரோட நியூஸு. டாடா மோட்டர் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள். பட் என்ன டாடா மோட்டர் பேசஞ்சர் மோட்டர் லிமிடெட் தான் லிஸ்ட் ஆகும். நான் ஆல்ரெடி இதை பற்றி சொல்லிட்டேன் டீட்டெயிலாக உங்களுக்கு. டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் டாடா மோட்டர் லிமிடெட்னு பேர் மாற்றிட்டாங்க. நம்ம CDSL அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிருக்கும். எனக்குலாம் அன்றைக்கி கிரெடிட் ஆகிட்டு அதை பற்றி நான் வீடியோ சொல்லியிருந்தேன். புதுசாக நீங்கள் இன்றைக்கி தான் இந்த டாடா மோட்டர் நியூஸை பார்த்து அந்த வீடியோக்குள்ளே வரீங்கன்னா வேணால் CDSL எப்படி லாகின் பண்ண நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நான் ஒரு வாரமாக 10 நாள் முன்னாடி போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பாருங்கள். அதில் CDSL லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில், உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் டாடா மோட்டர் லிமிடெட் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு இருக்காது, பேரை மாற்றிட்டாங்க, டாடா மோட்டர் லிமிடெட் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து லிஸ்ட் ஆக போகுது. அதுதான் நியூஸு. ஸோ நாளைக்கு 11, அதுக்கப்புறம் 12ஆம் தேதி லிஸ்ட் ஆக போகுது. அதேமாதிரி IPO எப்படி புதுசாக லிஸ்ட் ஆகும்போது ஒரு ஸ்பெஷல் ஃப்ரீ ஓப்பன் செஷன் ஒன்று நடக்கும். அந்த மாதிரி நடந்து ப்ரைஸ் டிஸ்கவரி ஆகி அது லிஸ்ட் ஆகும். ஸோ என்ன மாதிரி ப்ரைஸில் லிஸ்ட் ஆகுங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ நல்ல ப்ரைஸில் லிஸ்ட் ஆனால் நம்மளுக்கு லாபம் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி லிஸ்ட் ஆகுன்னு. அதேமாதிரி இந்த தகவலை சொல்லக்கூடிய முதல் யூடியூப் சேனலில் தமிழில் மேபி இந்தியாவில் கூட இருக்கலாம். நம்ம சேனலில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த நியூஸ் இங்கே தான் கேள்விப்படுங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அப்படி எங்கேயாவது கேள்விப்படுத்திங்கன்னா இந்த இதுன்னு தெரியப்படுத்திங்கன்னா அதை நானும் பின்தொடர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. இல்லை இன்றைக்கி தான் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த விஷயத்தை கேள்வி கேட்டீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது ஒரு சின்ன பெருமைலாம் கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு
முயற்சி கிடைச்ச ஒரு வெற்றி தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. முயற்சி கிடைச்ச வெற்றின்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு குஷி தான், ஒரு சின்ன ஜாலி தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி இனி இதே நான் இன்றைக்கி தெரிஞ்சாலும் ஒன்று தான், நீங்கள் நாளைக்கு தெரிஞ்சாலும் ஒன்று தான். ட்ரேட் ஆக போது வந்து 12ஆம் தேதி தான், அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஸோ அதனால் 12ஆம் தேதி ட்ரேட் ஆக போது, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். அப்படி இல்லைனா நாளை கழிச்சு காலையில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். மேபி சில பேருக்கு அந்த 12ஆம் தேதி வராமல் இருக்கலாம், சில ப்ரோக்கர்ஸில். மேபி 13ஆம் தேதி கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதுவும் முக்கியமாக இந்த டாடா மோட்டார் நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா போகும்போது அந்த லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால சேனலுக்கு எந்த ஒரு பணமும் வரப்போகிறதில்ல. இது முழுக்க சேனலில் வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கும், மேற்கொண்டு வீடியோ ப்ளேஸ் பண்ணதுக்கு சேனலுக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த லைக்கு, மற்றபடி கமெண்ட் பண்ணாதான் உங்கள் விருப்பம். மீண்டும் ஒரு நல்ல காலையில் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.